ஆசியாவின் மிக மோசமான பெறுமதி வீழ்ச்சி. இலங்கை ரூபா குறித்து சர்வதேச ஊடகங்களின் செய்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் உள்நாட்டு நிதி நிலவரங்கள் காரணமாக ஆசிய பிராந்தியத்தில் இந்த மாதத்தில் மிக மோசமான மதிப்பிழப்பை சந்தித்த நாணயமாக இலங்கை ரூபா அடையாளம் காணப்பட்டுள்ளது. முன்னணி சர்வதேச வணிகச் செய்தி ஊடகங்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கைகள் மிகப்பெரிய பரபரப்பையும் பொருளாதாரம் தொடர்பான அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உலகளாவிய முன்னணி நிதி மற்றும் வணிகச் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு அண்மைய நாட்களாக மிக வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆசியாவில் உள்ள பிற வளர்ந்து வரும் நாடுகளின் நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த மாதத்தில் இலங்கை ரூபாவை மிக அதிக சதவீத வீழ்ச்சியை பதிவு செய்து ஆசியாவின் மிக மோசமான நாணயம் என்ற பின்னடைவை சந்தித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகிறது. இலங்கை ரூபாவின் இந்த திடீர் வீழ்ச்சிக்கு பல பொருளாதார காரணிகள் பின்னணியாக அமைந்து காணப்படுகிறது. இறக்குமதி செலவுகள் அதிகரிப்பு. நாட்டின் பொருளாதார தேவைகளுக்காக குறிப்பாக எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிகளுக்கு அதிகளவிலான டாலர்கள் செலவிடப்படுவதால் சந்தையில் அமெரிக்க டாலருக்கான தேவை பெருமளவில் அதிகரித்துள்ளது. அந்நிய செலாவணி கையிருப்பு மீதான அழுத்தம். போதிய அளவு அந்நிய நாட்டு நாணய வரத்து இல்லாத நிலையில் டாலரின் தேவை அதிகரிக்கும் போது உள்ளூர் நாணயத்தின் மதிப்பு இயல்பாகவே குறையத் தொடங்கியுள்ளது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு மற்றும் புவிசார் அரசியல். உலகளாவிய சந்தையில் நிலவும் வட்டி விகித மாற்றங்கள் மற்றும் பிராந்திய ரீதியிலான பொருளாதார மாற்றங்களும் ரூபாயின் மதிப்பை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துகிறது. ரூபாவின் இந்த அதிரடி வீழ்ச்சி குறித்து இலங்கையின் முன்னணி பொருளாதார வல்லுநர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கூறல இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், குறுகிய காலப்பகுதியில் ரூபாவின் மதிப்பு மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு கடுமையான ஆபத்தாகும். இதனை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் பணவீக்கம் மீண்டும் மிக மோசமாக உயரக்கூடும் என எச்சரித்துள்ளார். இதேவேளை நாணய மதிப்பிழப்பை தடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கத்திடம் முறையான வழிமுறைகள் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க போன்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்த விவகாரம் நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசு தரப்பில் இருந்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமான பின்னடைவு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நிலைமை குறித்து கருத்து தெரிவிக்கையில், ரூபாவின் இந்த வீழ்ச்சியானது தற்காலிகமானது எனவும் பொதுமக்கள் சவாலான இந்த சூழலை நெகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். சிக்கன நடவடிக்கைகளுக்கான அழைப்பு. டாலரின் கடுமையான உயர்வை தொடர்ந்து எரிபொருள் நுகர்வை குறைக்குமாறும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துமாறும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அமைச்சர் விஜித ஹேரத்தின் விளக்கம். அமைச்சரவை ஊடக சந்திப்பில் பேசிய அமைச்சர் விஜித ஹேரத், சர்வதேச நாணயத்தின் நிதியத்திடமிருந்து சுமார் 700 மில்லியன் டாலர்களுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கியிடமிருந்து மேலும் 200 மில்லியன் டாலர்களும் விரைவில் கிடைக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிதி வரவுகள் மூலம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுப்பெற்று ரூபாவின் மதிப்பு மீண்டும் ஸ்திரத்தன்மையை அடையும் என அரசு நம்புகிறது என அவர் குறிப்பிட்டார். பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கங்கள். ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதால் அது நாட்டின் அன்றாட பொருளாதாரத்தில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும். விலைவாசி உயர்வு. கச்சா எண்ணெய், மருந்து பொருட்கள், பால்மா போன்ற அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி செலவு அதிகரிப்பதால் சந்தையில் பொருட்களின் விலை கணிசமாக உயரும். தொழில்துறையில் பாதிப்பு. இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களை நம்பியிருக்கும் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் சிறு நடுத்தர தொழில்துறையினர் பெரும் நஷ்டத்தை எதிர்கொள்ள நேரிடும். 2022-2023 காலகட்டத்தின் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இலங்கை மெல்ல மெல்ல மீண்டு வரும் வேளையில் சர்வதேச ஊடகங்களின் இந்த அறிக்கை இலங்கை பொருளாதாரத்தின் பலவீனமான இன்னும் முழுமையாக சீரடையாத தன்மையை காட்டுகிறது. சர்வதேச நிதியுதவிகள் குறிப்பாக IMF மற்றும் ADB உரிய நேரத்தில் கிடைப்பதும் அரசாங்கம் மேற்கொள்ளும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் மட்டுமே வரும் நாட்களில் இலங்கை ரூபாவை இந்த மோசமான வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்கும் என்றும் சொல்ல முடியும். உண்மையில் சர்வதேச நிதிச் சந்தையில் இலங்கை ரூபா எதிர்கொண்டுள்ள தற்போதைய அழுத்தங்கள் வரும் தற்காலிக நாணய மாற்றமன்றி நாட்டின் கட்டமைப்பு ரீதியான பொருளாதார கொள்கைகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. கடந்த சில வாரங்களாக நிலவும் இந்த நாணய ஸ்திரத்தன்மை சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் உள்ளூர் வர்த்தகர்கள் மத்தியில் புதிய பொருளாதார போக்குகளை தோற்றுவித்துள்ளது.
சர்வதேச ஊடகங்கள் இலங்கை ரூபாவின் வீழ்ச்சியை முதன்மைப்படுத்துவதற்கு உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள சில திடீர் மாற்றங்களும் முக்கியமான காரணமாகும். அமெரிக்க பெரல் வங்கியின் வட்டி விகித கொள்கை. அமெரிக்க மத்திய வங்கி தனது வட்டி விகிதங்களை உயர்ந்த மட்டத்தில் தக்க வைத்துள்ளதால் உலகளாவிய முதலீட்டாளர்கள் வளர்ந்து வரும் சந்தைகளில் இருந்து தமது முதலீடுகளை மீட்டெடுத்து பாதுகாப்பான அமெரிக்க டாலர்களில் முதலீடு செய்து வருகிறார்கள். இது இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து டாலர் வெளியேறுவதை தூண்டியுள்ளது. பிராந்திய நாணயங்களின் போட்டி. ஆசிய பிராந்தியத்தில் வியட்நாம், டாங், இந்திய ரூபாய் போன்ற நாணயங்களும் அழுத்தங்களை எதிர்கொண்டாலும் இலங்கையின் வர்த்தக பற்றாக்குறை காரணமாக ரூபா மிக கடுமையான சரிவை சந்தித்துள்ளது. ரூபாவின் மதிப்பை தீர்மானிக்கும் பின்னணியில் உள்ள அண்மைக்கால உள்நாட்டு நிதி நிலவரங்கள், முதிர்ச்சியடையும் சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள். இலங்கை கடந்த காலங்களில் பெற்ற சர்வதேச இறையாண்மை பத்திரங்களுக்கான மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. எனினும் கடனை திருப்பச் செலுத்துவதற்கான காலக்கெடு மற்றும் நிபந்தனைகள் குறித்து சந்தையின் நிச்சயமற்ற தன்மை ரூபாவின் மீதான நம்பிக்கையை குறைத்துள்ளது. உள்நாட்டு வட்டி விகிதங்களின் குறைப்பு. இலங்கை மத்திய வங்கி உள்நாட்டு வணிகங்களை ஊக்குவிப்பதற்காக அண்மை காலமாக வட்டி விகிதங்களை குறைத்து வந்தது. வட்டி விகிதங்கள் குறையும் போது சந்தையில் பணப்புழக்கம் அதிகரித்து அது இறக்குமதி சந்தையை நோக்கி நகர்வதால் டாலருக்கான தேவை இயல்பாகவே உயர்வடைகிறது. ரூபாவின் வீழ்ச்சி என்பது பொதுவான விலைவாசி உயர்வுடன் நின்றுவிடாமல் வெவ்வேறு துறைகளில் மாறுபட்ட தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. உண்மையை குறிப்பிட வேண்டுமாக இருந்தால் தகவல் தொழில்நுட்பம் சாதகமான ஒரு மாற்றமாக இருந்தாலும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சேவை வழங்கும் உள்ளூர் ஐடி நிறுவனங்கள் மற்றும் ஃப்ரீலான்சர்ஸ் டாலரில் வருமானம் ஈட்டுவதால் அவர்களின் உள்ளூர் வருவாய் அதிகரித்துள்ளது. அதே நேரம் சுற்றுலாத்துறை கலப்பு தாக்கம். இலங்கையின் வெளிநாட்டு பயணிகளுக்கு மலிவான சுற்றுலாத்தலமாக மாறுவதால் வருகை அதிகரிக்கலாம். ஆனால் ஹோட்டல்களுக்கான இறக்குமதி பொருட்களின் செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆடை உற்பத்தி சவாலானது. ஆடை ஏற்றுமதி மூலம் டாலர் கிடைத்தாலும் அதற்கான மூலப்பொருட்கள், நூல், துணிகள் இறக்குமதி செய்ய அதிக டாலர்கள் செலவிட வேண்டி வரும். இப்படிக்கான நிலையில் இலங்கை மத்திய வங்கி ரூபாவின் வீழ்ச்சியை கட்டுப்படுத்த திரைமறைவில் பல புதிய உத்திகளை கையாண்டு வருகிறது. சுத்தமான மிதவை முறை மற்றும் தலையீடு. மத்திய வங்கி நாணய விகிதத்தை சந்தை விதிகளுக்கு, அதாவது சப்ளை மற்றும் டிமாண்ட் ஏற்ப தீர்மானிக்க அனுமதித்தாலும் தீவிரமான வீழ்ச்சியை தடுக்க அவ்வப்போது தனது கையிருப்பிலிருந்து டாலர்களை சந்தையில் புழக்கத்தில் விடுகிறது. ஏற்றுமதி வருவாயை கட்டாயப்படுத்துதல். ஏற்றுமதியாளர்கள் தாங்கள் ஈட்டும் டாலர் வருமானத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள் உள்ளூர் ரூபாவாக மாற்ற வேண்டும் என்ற விதியை மத்திய வங்கி கடுமையான கண்காணிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. சர்வதேச ஊடகங்கள் ஏன் இந்த எதிர்மறை செய்திகளில் இருந்து இலங்கை மீள வேண்டுமாயின் பின்வரும் நீண்டகால பொருளாதார சீர்திருத்தங்கள் அவசியமாகிறது. முதலீட்டு சூழலை மேம்படுத்துதல். வரும் கடன்களை மட்டும் நம்பியிருக்காமல் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான கொள்கை ஸ்திரத்தன்மையை உருவாக்குவது மட்டுமே டாலர் கையிருப்பை நிரந்தரமாக உயர்த்தும். அதே நேரம் டிஜிட்டல் நாணய மாற்றும் முறை. புலம்பெயர்ந்த இலங்கை தொழிலாளர்களின் பணத்தை முறையான வங்கி வழிமுறைகள் மூலமாக நாட்டுக்கு கொண்டு வர டிஜிட்டல் முறைகளை மேலும் எளிமையாக்க வேண்டும். இலங்கை ரூபாவின் தற்போதைய நிலை என்பது ஒரு தற்காலிகமான பொருளாதார சரி செய்தல் காலப்பகுதியாகும். வரவிருக்கும் நிதியுதவிகள் மற்றும் ஏற்றுமதி துறையின் மறுமலர்ச்சி ஆகியவை மூலமே ஆசிய பிராந்தியத்தில் ரூபா இழந்த தனது மதிப்பை மீண்டும் நிலைநாட்ட முடியும்.